வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன ஒரு முக்கியமான தகவல பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சீசன் 7ல நெறைய சேஞ்சஸ வந்து விஜய் டிவி பண்ணியிருக்காங்க. ஆனா சிடபிள்யூசி தான் விஜய் டிவிலயே ரொம்ப ஒரு டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்ப டாப்பான ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து எல்லா சீசனுமே செம்ம ஹிட் ஆயிட்டு வர நிலையில, இந்த சீசன் 7ல வந்து நெறைய சேஞ்சஸ கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் டைம் ஹிட் ஆனதுல இருந்த நெறைய பேர் வந்து இன்னைக்கு இந்த சீசன்ல இல்ல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. முன்ன மாரி சிடபிள்யூசி வந்து அந்த அளவுக்கு ஹைப்பா இல்ல. அது மட்டும் இல்லாம காமெடியும், கவுண்டர்ஸும் அவ்வளவுக்கு ஒர்க் அவுட் ஆவல அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில பரபரப்பா ஒரு பேச்சு இருக்குது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாம இந்த 6 சீசனா பார்த்து ரசிச்ச 2 நபர்கள் இந்த சீசன் 7ல இல்லாதது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. அத விட ஒரு முக்கியமான விஷயம், குரேஷி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் இந்த சீசனுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க. பண்ணுனதெல்லாம் போதும்." அப்படிங்கிற மாரி ரொம்ப வருத்தமா ஒரு கமெண்ட்ட குடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அவர் அதுலருந்து குடுத்ததுலருந்தே கண்டிப்பா வந்து இந்த சீசன்ல அவர் இல்ல, அத குவிட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாரி விஷயங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு புடிச்ச இன்னொருத்தரான ரக்ஷனும் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. அத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஷோ வந்து விஜய் டிவில ரொம்பவும் டிஆர்பி ரேட்டிங்ல ரொம்பவும் ஹிட்டான ஷோ. அத பொறுத்து இந்த சீசன் 7ல வந்து நெறைய சேஞ்சஸ கொண்டு வந்திருக்காங்க. மெயினா வந்து இந்த குக் வித் கோமாளிக்கு நம்ம ஃபேன்ஸோட பெரிய சஜஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காமெடி கவுண்டர்ஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. லாஸ்ட் சீசன் மாரி இல்ல அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த சீசன்ல நெறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 3 ஜட்ஜஸா இருந்தவங்க இன்னைக்கு 4 ஜட்ஜஸா ஆயிருக்காங்க. நம்ம ரோஜா மேம் ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கரிங்ல ரக்ஷனுக்கு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நெறைய பேர சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல மெயினா பிரஜின் சாண்ட்ரா ஜோடியர் குடுத்திருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமேலு மாகாபா, ஜோயா வந்து அந்த பிளேஸ ரீஃபில் பண்ணியிருக்கிறாங்க. மாகாபா, ஜோயா அப்படின்னு சொல்லிட்டு பேராக் போட்ட இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல வர எல்லா குக்குமே சிங்கிளா வந்துட்டுருந்தாங்க. ஆனா இந்த சீசன் 7ல மட்டும் ஃபேமிலியா அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்து விட்டுருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணமே, ஃபேமிலியா இருந்தா இன்னும் கொஞ்சம் கலாட்டா எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா விட்டுருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது. ரியாஸ், நிஷா, மனோஜ், ஜமீலா, அரவிந்த் சங்கீதா, சம்யுக்தா, கானா வினோத் பாக்யா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நெறைய பேர் நமக்கு தெரிஞ்ச பிரபலங்கள உள்ள விட்டுருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முன்ன விட நெறைய பீப்பிள்ஸ் இருந்தா ஃபன் அண்ட் எக்ஸைட்மென்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்டுக்காக தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள விட்டது. அது மட்டும் இல்லாம இதுல மெயினா வந்து நம்ம கோமாளியா இருக்கிற குரேஷி வந்து குவிட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஷிவாங்கி வந்து ஒரு முக்கியமான கோமாளி, மணிமேகலை ரொம்ப முக்கியமான கோமாளி, அது மட்டும் இல்லாம குரேஷியும் முக்கியமான கோமாளி. இந்த வகையில இவங்க 3 பேருமே விலகுனத அடுத்து இப்ப குரேஷியும் வந்து விலகி இருக்கிறாரு. ரக்ஷனையும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவருக்கு பதிலா மாகாபாவையும், ஜோயாவையும் ஆங்கரிங் பண்ண விட்டுருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. குரேஷோட ஃபேன்ஸ் எல்லாம் குரேஷ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சுத்தமாவே சீசன் 7 விட்டு நகர்ந்துட்டீங்களா? இல்ல அப்பப்ப ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் அந்த மாரி கொண்டாட்டத்துக்கு வருவீங்களா? அப்படிங்கிற மாரி ரெக்வெஸ்ட்டையும் வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்போ வந்து குரேஷ் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேன்ஸோட அந்த ரெக்வெஸ்ட்டுக்காக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "மாதம்பட்டி ரங்கராஜ் சார் ரொம்ப ஆடாதீங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன்ல வரைக்கும் நான் இருந்தேன். இந்த சீசன்ல நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க. நான் உங்கள கலாய்க்கிறதுக்கு இல்ல அப்படிங்கிறத நீங்க மறந்துராதீங்க." அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. குரேஷி வந்து குவிட் பண்ணிட்டு போயிட்டாரு சிடபிள்யூசி அப்படிங்கிற மாரி ஒரு கன்ஃபார்மான தகவல் வந்திருக்குது. மேபி செலிப்ரேஷன்ஸுக்கு கூட அவரு வரது அப்படிங்கிறது டவுட் தான். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படின்னு சொல்லிட்டு சுனைனாவோட ஒரு வெப் சீரிஸ்ல நம்ம குரேஷி கமிட் ஆயிருக்காரு. அது மட்டும் கிடையாது. நிவின் சந்திரா, நம்ம சுந்தரி சீரியல் ஆன கேப்ரிலா எல்லாருமே அந்த முக்கியமான ரோல்ல இன்ஸ்பெக்டர் ரிஷி அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது. நெறைய பட வாய்ப்புகள்ல முக்கியமான ரோல்ல பண்ற வாய்ப்புகளும் குரேஷிக்கு வந்துட்டு இருக்கு. அத தொடர்ந்து சிடபிள்யூசிய தொடர்ந்து சவுண்ட் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோலயும் அவரு தொடர்ந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. நெறைய கலாட்டா அவார்ட்ஸ் அந்த மாரி சொல்லிட்டு நெறைய ஷோஸ்க்கு வந்து அவரு ஹோஸ்ட்டா இப்ப பண்ணிட்டு இருக்காரு. ஹே ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு மியூசிக் வீடியோவையும் அது ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது அவருடைய ஃபேன்ஸ் மத்தியில
மிகுந்த வரவேற்ப பெற்றிருக்குது. அதாவது சிடபிள்யூசி சீசன் 7ல நெறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய் டிவி அனௌன்ஸ் பண்ணப்ப எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மென்ட்டா இருந்தாங்க. ஏன்னா பழைய ஆளுங்க யாராவது வருவாங்க அப்படிங்கிற மாரி எக்ஸைட்மென்ட்ல இருந்தாங்க. அந்த எக்ஸைட்மென்ட் எல்லாம் பிரேக் பண்ற அளவுக்கு சிடபிள்யூசில விஜய் டிவி பண்ணியிருக்கிற சேஞ்சஸ் அந்த அளவுக்கு ஃபேன்ஸால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. முக்கியமா அதுல ஒரு காரணம் என்னன்னா, ரக்ஷன ஆங்கரிங்ல ரீப்ளேஸ் பண்ணுனது அது ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம, குரேஷி, சிவாங்கி, மணிமேகலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமா இருந்த எந்த கோமாளிகளும் இப்ப இல்ல. அதுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிட்டு, அது இது எது ஷோ பண்ணிட்டு இருந்த ராமர், அவங்களெல்லாம் தங்க அ அந்த மாரி நெறைய காமெடியன்ஸா விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம மதுரை முத்து கூட இல்லாதது மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. அந்த வகையில இப்போ வந்து குரேஷி சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "மாதம்பட்டி ரங்கராஜ் சார் நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடாதீங்க. ஏன்னா, உங்கள கலாய்க்கிறதுக்கு எப்பவுமே இந்த குரேஷி வந்துடுவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாரு. மேபி செலிப்ரேஷனுக்கு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனா அதிகபட்சம் அவர் நெறைய வெப் சீரிஸ், மூவிஸ் அப்புறம் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இப்ப பிஸி ஆயிட்டாங்க. இதுல ஹிட் ஆனவங்க எல்லாருமே பயங்கர பிஸி ஆயிட்டாங்க. பாலாவா இருக்கட்டும், சிவாங்கியா இருக்கட்டும், மணிமேகலையா இருக்கட்டும், இல்ல புகழ் இருக்கட்டும், எல்லாருமே இப்போ பிஸியானதுனால யாருமே சிடபிள்யூசில இந்த டேட்ஸ் குடுக்க மறுக்கிறாங்க. அது முக்கியமா சிடபிள்யூசில இப்ப எல்லாருக்கும் புடிச்ச கோமாளியா இருக்கிறது நம்ம புகழ் தான். மேக்ஸிமம் புகழுக்கும் இப்போ நெறைய அடுத்தடுத்து கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவரும் விலகுறதுக்கான அதிகபட்ச சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இத தொடர்ந்து மேபி சிடபிள்யூசில எல்லா ஃபேவரைட் கோமாளிகளும் போயிட்டா, சிடபிள்யூசியோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற மாரி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. உங்களுக்கு சிடபிள்யூசி எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எல்ஐகே மூவி ஏப்ரல் 10 வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா இருக்காரு. அது மட்டும் கிடையாது. கீர்த்தி செட்டி ஹீரோயினா இருக்கிறாங்க. இந்த படம் வந்து அவருடைய பழைய படங்கள் மாரி இல்லாம வேறபட்டு இருக்கும் அப்படிங்கிற மாரி விக்னேஷ் சிவன் சொல்லியிருக்கிறாரு. விக்னேஷ் சிவன், நயன்தாரா 2 பேருமே அந்த பிரஸ் மீட்ல கலந்துருக்கிறாங்க. அதுல வந்து நயன்தாரா மேம் கிட்ட மைக் குடுத்ததுக்கு நான் மைக்ல பேச விரும்பல அப்படிங்கிற மாரி சொல்லி நகர்ந்திருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட அந்த Netflix டாக்குமெண்ட்ரில நானும் ரவுடி தான் படத்தோட அந்த வீடியோஸ யூஸ் பண்ணதுக்கு காப்பிரைட் குடுத்து தனுஷ் சார் 10 கோடி ரசீடு கேட்டிருந்தாரு. அதனால விக்னேஷ் சிவனுக்கும், தனுஷுக்கும், நயன்தாராக்கும் சின்ன ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. அந்த வகையில விக்னேஷ் சிவன் வந்து தனுஷ நான் என்னுடைய அப்பா மாரி பார்க்குறேன். அவரு என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கவலையாவும், அவமானமாவும் நான் ஃபீல் பண்றேன். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. விஐபி மூவி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் நாங்க ஒர்க் பண்ணுனோம். அது ரிலீஸ் ஆனப்போ அவர் வந்து இங்க இல்ல ஷமிதா பட ஷூட்டிங்ல இருந்தாரு. அப்போ வந்து நான் ஃபோன் பண்ணி "அண்ணா படம் சூப்பரா இருக்கு. ரெஸ்பான்ஸ் வேற லெவல்ல இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஆனா அதுக்கு அவரு என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "டேய் பிராங்க் எதுவும் பண்ணாதீங்கடா." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. "இல்லண்ணா கண்டிப்பா படம் செம்ம ஹிட் ஆகும்." அப்படிங்கிற மாரி நான் சொன்னேன். அதே மாரி விஐபி செம்ம ஹிட் ஆச்சு. அத விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்ல ஒரு பிரதரா, ஒரு ஃபாதரா எனக்கு அவரு கைட் பண்ணியிருக்காரு. நான் இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு அவருடைய எஃபோர்ட் அப்படிங்கிறது என் லைஃப்ல நெறைய இருந்திருக்கு அப்படிங்கிற மாரி பழைய விஷயங்கள நெறைய விக்னேஷ் சிவன் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கு தனுஷோட ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கோவமா ரியாக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள் தான் சோஷியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டுருக்கு. படத்தோட ப்ரமோஷனுக்கு இப்ப தனுஷையும் ஒரு வழியா இழுத்துட்டீங்களா? அப்படிங்கிற மாரி நெறைய கேள்விகள தனுஷோட ஃபேன்ஸும் முன் வச்சுட்டு